ரோபோ சங்கர் முந்தா நேற்றுக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணப்போ ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். எப்போவுமே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எஸ்பெஷலி வந்து இல்லை, அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயோ ஒரு ஃபோட்டோ, செலிபிரிட்டியோட ஃபோட்டோ வந்து தனியாக போட்டிருந்தாங்கன்னா திக்குங்குது. என்னடா இன்னைக்கு நியூஸ் வரப்போது பார்க்க போகிறோன்னு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தப்போ இந்த மாதிரி உடல்நிலை குறைவாக ஆஸ்பத்திரியில் அனுமதின்னு போட்டிருந்தது. ஐ வாஸ் ப்ரேயிங். ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் நிறைய நமக்கு டென்ஷன் ஆகும், பட் வந்துடுவாங்க. ஸோ இஸ் யங் ஏஜ் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக வந்து எவ்ரி திங் வில் பி ஓகேன்னு நினச்சேன் நான். ஏன்னா ஜாண்டிஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், உயிர் போய் உயிர் வந்தது. அண்ட் ஐ திங்க் தட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பிரியங்கா, இஸ் ஒய்ஃப். பிகாஸ் நான் அவங்கள இன்டர்வியூ எடுத்திருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் பேக். அந்த ஜாண்டிஸ் இதுக்கப்புறம் அவர் சரியானதுக்கப்புறம் அவரை ஒரு குழந்தை மாதிரி வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க, கவனிச்சுக்கிட்டாங்க, சாப்பாடு எல்லாமே. ஷி டுக் கேர் ஆஃப் ஹிம் ஸோ வெல். அந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நேற்றுக்கு நைட்டு திரும்பி இதை வந்து காலமானார் பார்த்தோன்னா எனக்கு ஐ வாஸ் ப்ரோக்கன். இன்ஃபேக்ட் ஐ கிரைட் அ லாட். பிகாஸ் எனக்கு தைரியம் இல்லை, நேரில் போகிறதுக்கே தைரியம் இல்லை. நான் அந்த பொண்ணோட மூஞ்சி எப்படி பார்ப்பேனே எனக்கு தெரியல. ஐ நோ ஷீ இஸ் யங்கர் தென் மீ. நாங்கள் குக் வித் கோமாளி வந்து ஒன்றா பண்ணோம். அன்னிலேருந்து வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இப்போ கூட லாஸ்ட்டாக வந்து நான் ரோபோ வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிரகப்பிரவேசம் போயிருந்தேன். அந்த கிரகப்பிரவேசத்தில் கூட நான் பார்த்தேன். எங்கள் கூட உட்காந்து பந்தியில் சாப்பிட்டார். நானும் ஜோவிகாவும் போயிருந்தோம். நல்லா ஹெல்த்தியாக இருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 10 டேஸில் ஹெல்த்தியாக இருந்த மனுஷன் திடீர்னு என்ன உடல்நிலை குறைவுன்றது எனக்கு தெரியல. நான் இன்னும் பேசலை. பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பேசினவங்க சொன்னாங்க, இல்லை திரும்பி அந்த சிம்டம்ஸ் வந்துருச்சு. அது வந்து ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அந்த ஜாண்டிஸ் வந்தால். ஸோ வாட் எவர், எனக்கு பிரியங்காவை நினச்சா தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஐ ரியலி பிலீவ் தட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசில் என்ன அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு துணையை தேடுறாங்கன்னா கூட அந்த ஏஜ் ஒரு 40ன்னும் போது அதை வந்து இதுக்கு மேலே என்ன அப்படின்னு தான் கிண்டலாக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த அந்த ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க சாகும் போது தான் தெரியும். ஏன்னா அந்த 40 வயசுன்றது ஒரு பெண்ணுக்கு அப்போதான் ஒரு துணை வேணும். அது வரைக்கும் வந்து நம்ம சிங்கிளாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சிங்கிள் மதர் எல்லாமே பெருமையாக சொல்லிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம் பெண்கள். ஆனால் அந்த பார்ட்னருங்கிறது ஆஃப்டர் 40 நமக்கு ஒருத்தர் டு ஷேர் எவ்ரி சிங்கிள் திங், ஹெல்த் அண்ட் எனி திங். அது இல்லாமல் அதுவும் ரொம்ப வருஷமாக கூட இருந்த ஒரு ஆள் திடீர்னு அந்த கரெக்டான ஏஜில் எப்போ தேவையோ அப்போ இல்லைன்னும் போது அதை விட ஒரு கொடுமை வந்து ஐ டோன்ட் நோ. அண்ட் சங்கரா 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 சங்கரான்னு அது ஒரு பைத்தியம் மாதிரி ரோபோ மேலே. ஐ ஹவ் சீன் ஷீ இஸ் லிட்ரலி ஒப்சஸ்ட். அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த படம் ஒன்று இருக்கு புது புது அர்த்தங்கள்ல, கீதா மாதிரி தான் பிரியங்கா. லவ்லி ஒய்ஃப். சீரியஸ்லி எனக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் ஐ எம் லைக் ப்ரோக்கன் ஆக்சுவலி. இதெல்லாம் பார்க்கும்போது திரையின் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஒரு எவ்ரி டைம் ஒரு ரிமைண்டர் தான். சி, நம்ம யங் ஏஜில் எப்படி வேணா இருக்கலாம், சாப்பிட்றது எல்லாமே. ஜிம்முக்கு போகிறனால மட்டும் எல்லாருமே ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறது. ஜிம்மில் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ யூ கேனாட் சே தட். பட் த திங் இஸ், ஒரு வாட்டி காட் கிவ்ஸ் யூ அ மெசேஜ் த்ரூ யோர் பாடி. ஏதோ ஒரு ஏல்மெண்ட், டயபெட்டிஸ், சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஜாண்டிஸ் வந்திருக்கலாம், மலேரியா வந்திருக்கலாம், வாட் எவர். அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஃபுட் ஹேபிட்ஸில், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸில் நம்ம அதை வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாலும் ஒரு வாட்டி போச்சுன்னா போச்சு தான். அந்த சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு வர்றதில்லை, ஆண்களுக்கு எஸ்பெஷலி. ஆண்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயம். பெண்களாவது நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா வில் பி லைக் ஓகே, இல்லை டாக்டர்கிட்ட போனோம். இவங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா போனால் தெரிஞ்சிடும்ல. பட் ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாருமே பண்ணணும், எஸ்பெஷலி போஸ்ட் 40. அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க போய் சேர்ந்துடுறாங்க, ஆனால் அந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகும். ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், ஹூஎவர் இஸ் வி ஆர் லிவிங் பிஹைண்ட், சில்ட்ரன், அவங்க இல்லாமல் அந்த வாழ்க்கையை வந்து இன்னொரு 40 வருஷம் இவ கடந்து போகணும்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சொல்கிறதுக்கே எனக்கு தெரியல. நோபடி கேன் ரீப்ளேஸ் இம். இல்லை, இட்ஸ் வெரி சேட்.